வணக்கம். இன்றைய காவல் விரைவுச் செய்தி. 20 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த நபர் தெலுங்கானாவில் கைது. கன்னியாகுமரி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் குருசடி பகுதியைச் சேர்ந்தவர் எலிசபெத். இவர் அதே ஊரில் வாடகைக்கு குடியிருந்து வந்த பத்மா மற்றும் அவரது கணவர் ராமநாத பிள்ளை ஆகிய இருவரும் தங்களிடம் பணம் டெபாசிட் செய்தால் அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தைகள் கூறி பணத்தை கொடுத்ததாகவும், பின்பு அந்த பணத்தை திருப்பி கொடுக்காமல் தலைமறைவாகிவிட்டதாக கடந்த 2005ஆம் ஆண்டு புகார் அளித்துள்ளார். விசாரணையில் இதே போன்று 15 பேரிடம் கொஞ்சம் கொஞ்சமாக சுமார் 32 லட்சம் பணம் மற்றும் 66 பவுன் தங்க நகைகளை இந்த தம்பதியினர் மோசடி செய்தது தெரியவந்தது. இந்த வழக்கில் கடந்த 2006ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நாகர்கோயில் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. மேலும் இவ்வழக்கின் எதிரிகளான பத்மா மற்றும் அவரது கணவர் ராமநாத பிள்ளை ஆகியோர் தொடர்ந்து வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வந்ததால் அவர்கள் மீது நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. இந்த பிடியாணையை நிறைவேற்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஆர். ஸ்டாலின் IPS அவர்கள் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். உத்தரவின்படி மாவட்ட குற்றப்பிரிவு ஆய்வாளர் திருமதி சண்முக வடிவு தலைமையிலான போலீசார் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த ராமநாதன் பிள்ளை என்பவரை தெலுங்கானா மாநிலத்தில் வைத்து கைது செய்தனர். பின்பு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர்.